ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் சம்பவத்தில் போலீசார் மேலும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த ரவுடி திருவேங்கடத்தை சென்னை புழல் வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் வைத்து போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். விசாரணையில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கும் இடம் குறித்து திருவேங்கடம் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு திருவேங்கடத்தை போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிய திருவேங்கடம் சென்னை மாதவரம் ஏரிக்கரை அருகே தகர கொட்டைக்குள் பதுங்கியிருந்ததாகவும் அங்கு பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை சுட முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்காப்புக்காக திருவேங்கடத்தை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தது, போலீசாரை ஆபாசமாக பேசி தாக்க முயன்றதும் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் சென்னை புழல் காவல் நிலையத்தில் திருவேங்கடத்தின் மீது போலீசார் வழக்கு பதித்திருந்த நிலையில் தற்போது போலீஸ் வாகனத்தில் இருந்து தப்பிச் சென்றது உட்பட மாதவரம் போலீசார் மேலும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.